இந்த வீடியோவில் நாம் பூந்தி லட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது அது நான் வந்து 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன். அது கூட இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். நம்ம மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிக்குங்க. அந்த நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திட்டமாக கலக்கணும். மொத்தமாக ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு கலக்க வேண்டி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கிக்குங்க. இது மாதிரி கலக்கிக்குங்க. அது பாருங்கள், தோசை மாவு மாதிரி கலக்கிக்குங்க. அந்த பதம் இருந்தால் போதும். அது கூட நம்ம கலருக்கு கேசரி பவுடர் போட்டு கலக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க, வேணும்னா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா கலக்கிக்குங்க. இப்போது நம்ம சக்கரை பாகு தயாரிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குங்க. 1 டம்ளர் சக்கரை போட்டுக்குங்க. 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. அது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு சக்கரை வந்து நல்லா கலரி கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்கணும். அப்படியே நுரையாக வரணும் கொதிச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நுரையாக வந்துச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா எண்ணெய் காயணும். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரே ஒரு துளி கடல மாவு போட்டு பார்க்கலாம். மேலே வந்துருச்சுன்னா, உடனே வந்துருச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எண்ணெய். இப்போ ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த கடல மாவை எடுத்து அதில் கரண்டி மேலே ஊற்றி அப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பூந்தி அழகாக அது உள்ள எண்ணெயில் போய் உளுந்துரும். நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால அது உடனே பொரிஞ்சு மேலே வந்துடும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. அது முறை நம்மளுக்கு தேவையில்லை. உடனே மேலே வந்த உடனே எடுத்துருங்க. நம்ம பூந்தி முறைன்னு ஒன்றுனா காரா பூந்திக்கு தான் நம்மளுக்கு முறைன்னு தேவைப்படும். லட்டுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. மேலே வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு உடனே மேலே வந்துடும். வந்த உடனே நீங்கள் அப்படி எடுத்து போட்டுக்கோங்க தட்டில். திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம போடலாம். நம்ம இன்னொரு வாட்டி போடும்போது அந்த ஜல்லிக்கரண்டியை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி போட்டதிலே போட்டோமா சரியாக வராது. ஒரு வாட்டி போடும்போதும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சி விடுங்க. ஒரே இடத்துல தேய்ச்சி விட்றாதீங்க, சுற்றி தேய்ச்சி விடுங்க. எல்லா இடத்துலையும் உழுற மாதிரி விடுங்க. பாருங்க, மேலே நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்தால் போதும், எடுத்துருங்க. அதை எடுத்து இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் அது மாதிரி பொரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், முத்தாக. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகி வந்தோடனே முந்திரி பருப்பு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்குங்க. அதை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. கொஞ்சம் திராட்சை பழம் போட்டு, காஞ்ச திராட்சை போட்டு வதக்கிக்குங்க. 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்குங்க. போதும். அது நல்லா பல்ஜ் ஆகிடுச்சோன்னா அதை இறக்கி வச்சுடுங்க. இப்போது நம்ம செய்து வச்சுருந்த பூந்தி எடுத்து அந்த சக்கரை பாகில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த சக்கரை பாகில் நல்லா கலர்னா சக்கரை இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 கரண்டி அளவுக்கு போட்டு நம்ம கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாஃப்டாக. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஒரு 2 சுற்று அரைச்சா போதும். அது பாருங்கள், 1 பாதியமாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதையும் அதில் கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. சக்கரை பாகில் நல்லா சுற்றி கலரி விடுங்க. அந்த பூந்தி கூட சக்கரை நல்லா இறங்கி ஊறும். இப்போது வாசனைக்கோசரம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் போட்டால் போதும். ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த நெய், முந்திரி பருப்பு, திராட்சை அதில் போட்டு கலக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி, கரண்டிலே அழுத்தி விடுங்க. உடையாது பூந்தி. பாருங்க, ஒரு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போது அந்த சக்கரை பாகு வந்து நல்லா பூந்தியில் கலந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லட்டு மாதிரி அழகாக பிடிச்சிக்கலாம். அழகாக ரவுண்டு வரும். கொஞ்சம் கையில் வந்து நெய் தடவிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்படி பாருங்கள், நெய் தடவி நல்லா ரவுண்டு பிடிச்சிங்களா, இது மாதிரி அழகாக ரவுண்டாக வந்துடும். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.